ஹலோ வியூவர்ஸ், அனைவரும் இது ஒரு உண்மையான சம்பவம் தான். திடீர்னு ஒரு பெரிய ஒரு சிங்கம் கூண்டை விட்டு வெளியே ஓடி வந்துருது. இப்ப மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஒரு குழந்தை வச்சிருக்கிற ஒரு பெண்ணு அந்த கொட்டாய்க்கு பின்னாடி போய் ஒளியுது. அதே போல ஒரு கணவன் மனைவி இந்த சிங்கத்திடமிருந்து தப்பிச்சணும் அப்படின்ட்டு அவங்களும் ஓடுறாங்க. இப்படி எல்லாருமே பலரும் பல விதமா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிங்கம் நேரா வெளியே போகுது. அதே மிருகச்சாலையில பாதுகாவலர் இருக்கிறதா ஜானு அங்க உள்ள மிருகங்களுக்கு எல்லாம் உணவுறாரு. முக்கியமா அங்க ஒரு பாதுகாப்பு அதிகாரியா அங்க இருக்காரு. இப்ப அவர் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. சிங்கம் அங்கங்க ஓடுது, எல்லா மக்களும் தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனடியா அவர் வாக்கிட்டேக்ல இது போல ஒரு சிங்கம் வந்து வெளியாயிடுச்சு, உடனடியா பாதுகாப்பு குழு மயக்க ஊசியோட வாங்க அப்படின்னு அவர் வாக்கிட்டேக்ல பேசுறாரு. அந்த சிங்கம் வேகமா அந்த மிருகச்சாலை விட்டு வெளியே போயிடுது. ஏன்னா வெளியில கேட்டு ஓப்பன்ல இருக்கு. அதிகாரியும் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த சிங்கம் பின்னாடியே அவரு வேகமா வர்றாரு. அவரும் வேகமா ஓடி எப்படி சிங்கம் கூண்டுல தப்பிச்சது அப்படின்றத அவர் பாக்குறாரு. அப்பதான் சிங்கத்தோட கூண்டுல அந்த கேட் வந்து உடைஞ்சிருக்கு, லாக் வந்து உடைஞ்சிருக்கு. என்ன காரணம் யோசிக்கிறாரு. இப்பதான் பவர் அதிகமா வந்திருக்கும், அதனாலதான் இந்த லாக் உடைஞ்சிச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சாலையில அந்த சிங்கம் வேகமா வந்து ஓடுது. அங்க உள்ள மக்களும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. பல பெண்கள் குழந்தை வச்சிருக்குது, தனது உயிரே போனாலும் தன் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு அந்த குழந்தைய மறைச்சு வச்சுட்டு ஓடுறாங்க. இப்ப அங்க 4 டீனேஜ் பசங்க எல்லாம் வந்து வராங்க. ஆனாலும் அவங்க யாருமே எதுவும் பண்ணல. அந்த சிங்கம் நேரா போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சரி அப்படின்னு அந்த சிங்கத்து பின்னாடி ஜானும் போயிட்டு இருக்காரு. இப்பதான் அங்க ஒரு பூங்கா இருக்கு. அந்த பூங்காவில அந்த சிங்கம் வேகமா போகுது. அங்க 4-5 பேர் ஓடுறாங்க. இப்பதான் ஜான் சொல்றாரு, யாரும் அப்படி வேகமா ஓடாதீங்க, சிங்கத்துக்கு இது கோபத்தை ஏற்படுத்தும், உங்களை துரத்தும், அதனால கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாரு. இப்பதான் அங்க மிருகச்சாலையில ஒருத்தர் செல்போன் எடுத்து அதை வீடியோ வந்துருக்காரு. இப்ப திடீர்னு அந்த சிங்கம் உரிமிட்டு அந்த பூங்காவோட நுழையுது. அங்க ஒரு வயதான பெண்மணி அங்க போட்டிருக்கிற ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அந்த பெண்மணியிடம் அந்த சிங்கம் போகுது. ஜானு இது எல்லாமே பார்த்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த பெண்மணி அசையாம அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்பதான் அந்த பெண்மணி எது சொல்றாங்க, நீதானே அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஜானுக்கு எதுவும் புரியல. அந்த சிங்கம் அமைதியா போய் அவங்க மடியில படுக்குது. அவங்க ஒரு நிமிஷம் அந்த சிங்கத்தை கட்டி பிடிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க எல்லோருக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஜான் அங்க நேரா பக்கத்துல போறாரு. அவருக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஆனா அந்த சிங்கம் யாரையும் தாக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அங்க வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு புரியுது. பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்க வந்துடுறாங்க. மயக்க ஊசி துப்பாக்கியோட வராங்க. இப்பதான் ஜான் சொல்றாரு, நீங்க சுடாதீங்க, இங்க எதுவும் நடக்கல, கொஞ்சம் அமைதியா பாத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவங்களும் எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல அவங்கள்ட்ட போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த சிங்கத்தோட பேரு அட்லஸ். அட்லஸ் இப்படி அமைதியா படுத்திருக்க, உங்களுக்கும் இந்த சிங்கத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவங்க நிமிந்து பாக்குறாங்க. அந்த சிங்கத்தோட பார்வை நம்ம மேல விழக்கூடாது, நம்ம கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்ட்டு அவரும் அமைதியா போய் அந்த வயதானவங்க கூட உட்காராரு. உங்களுக்கும் இந்த சிங்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவங்களும் அமைதியா இப்படி சொல்றாங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி விலங்குகள் மறுவாழ்வு மையத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் பல விலங்குகள் அடிபட்டு வந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்றதா எங்களுடைய வேலை. அப்பதான் ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் இறந்து கிடந்தது. அந்த சிங்கத்து பக்கத்துல ஒரு குட்டி இருந்தது. அந்த குட்டியை வனக்காவலர்கள் மீட்டு வந்தாங்க. அந்த குட்டியை பார்த்தா பிறந்து 1 மாசம் தான் இருந்தது. அந்த சிங்க குட்டியை உத்து பார்த்தேன், ஏன்னா அது கால்ல பலமா வந்து அடிபட்டு இருந்தது. பல மருத்துவர்களும் இதுக்கு மேல சரி பண்ண முடியாது, ஏன்னா பலமான அடிபட்டு இருக்கு, இறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேரு மார்கரெட் ரோசி. இப்ப ரோசியிடம் இது போல சிங்கம் இருந்து இறந்துரும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப ரோசி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த சிங்கத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சரியான சிகிச்சை கொடுத்தா இது பிழைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. ஆனாலும் மத்தவங்க யாருமே இதை கண்டுக்கல. இந்த இடத்துல தான் ரோசி என்ன பண்றாங்கன்னா சிகிச்சை வந்து அளிக்கிறாங்க. அவங்க 2-3 நாள் அந்த சிங்கத்துக்கு கட்டி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இப்ப அந்த சிங்கம் படிப்படியா குணமாவுது. இப்ப எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. 3 மாசம் ரோசி கூட அந்த சிங்கம் வந்து சுத்துது. அதாவது ரோசி எங்க போனாலும் அவங்க பின்னாடியே போவாங்க. அவங்க எது பண்ணாலும் அதுவும் கூடவே வந்து வரும். ரோசி கூட விளையாண்டு இருக்கும். இப்படி ரொம்ப அன்போட அந்த சிங்கத்து கூட அவங்க பழகுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த சிங்கக்குட்டி சரியாயிடுச்சு. இப்ப எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க மருத்துவர்கள் எல்லாமே. இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிங்கத்துக்கு அடிப்பட்ட காயெல்லாம் ஆறிடுச்சு. அதே சமயத்துல இதோட கால் எலும்பு வளைஞ்சு போயிருக்கு. அதனால இதுக்கு மேல அந்த சிங்கத்தால வேட்டையாட முடியாது. இத திரும்பவும் காட்டுல விட்டா அது வேட்டையாட முடியாம அது வந்து இறந்துரும். அதே நேரத்துல மற்ற விலங்குகள் இதை வேட்டையாடி கொன்றும். அதனால இந்த ஆப்பிரிக்கன் ஆண் சிங்கத்தை பாதுகாக்கிறது நம்ம கடமை அப்படின்னு நல்ல ஒரு மிருகச்சாலையில விட்டுரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ரோசியும் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு நல்ல ஒரு மிருகச்சாலையும் தேடுறாங்க. அப்பதான் மை அனிமல்ஸ் இந்த மிருகச்சாலை தான் எங்களுக்கு தென்பட்டது. இங்க நாங்க விட்டோம். அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்நாள் ரொம்ப வருத்தமான ஒரு நாள். ஏன்னா அது என்னை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப மனம் இல்லாம என் கூட சுத்தி வந்தது. அதை கஷ்டப்பட்டு நான் விட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சு வெளியே வந்தேன் அப்படின்னு
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிருகச்சாலையில இருந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு தென்னாப்பிரிக்காவில வேலை மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு முக்கிய காரணம்னா அங்குள்ள விலங்குகள் எல்லாமே தண்ணி இல்லாம வறண்டு ஏகப்பட்ட யானைகள் இருந்து இறப்பதாகவும் வேட்டையாடி இறப்பதாகவும் எங்களுக்கு நியூஸ் வந்தது, செய்தி வந்தது. இதனால அங்குள்ள விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்க நான் இங்க இருந்து எங்க குழு அப்படியே நாங்க புறப்பட்டோம். அங்க போன பிறகு அங்குள்ள விலங்குகளை யானைகளை முடிஞ்சவரை நாங்க காப்பாற்றணும். அங்கங்க தண்ணீர் எப்படிலாம் தேங்கணுமோ அங்கங்க தண்ணி தேங்கிறதுக்கு ஒரு வழிவகுத்தோம். நிறைய விலங்குகள் ஆபத்தான நிலையில இருந்து நாங்க மீட்டோம். அப்படிதான் ஒட்டகச்சிவிங்க, காண்டாமிருகம், யானை, சிங்கம், புலி அப்படின்னு எல்லா மிருகங்களும் இது போல ஆபத்தான கட்டத்துல சிக்கி இருந்தது. அந்த மிருகங்கள்லாம் நாங்க பல வருஷம் அங்கிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம். இப்படியே நாங்க 10 வருஷம் அங்க வந்து வேலை செஞ்சோம். 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ரோசி சொல்றாங்க. இப்ப நான் வந்த பிறகு என்னுடைய பேத்தி இந்த மிருகாட்சி சாலை போகணும் அப்படின்னு என்ன ரொம்ப வற்புறுத்தினா. சரி அப்படின்னு நானும் என்னுடைய பேத்தி அழைச்சிக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மிருகாட்சி சாலைக்கு வந்தோம். இப்ப வந்து பார்த்தோம், எல்லா மிருகங்களையும் பார்த்து ரசிச்சிட்டே வந்தா என்னுடைய பேத்தி. அப்பதான் மிகப்பெரிய ஒரு சிங்கம் இருந்ததை நான் கவனிச்சேன். அதை பார்த்து எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த போர்டுல வந்து அட்லஸ் அப்படின்னு எழுதி இருந்தது. இப்பதான் நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா, நீயா அது அப்படின்னு அது பக்கத்துல நின்று அட்லஸ் அப்படின்னு சொன்ன. அது திரும்பி பார்த்தது. இப்ப நேரா என் பக்கத்துல வந்தது. இப்பதான் அதோட காலை கவனிச்சேன். அந்த கால்ல ஏற்கனவே அடிபட்ட அந்த தழும்பு இருந்தது. இந்த இடத்துல இது அட்லஸ் தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் அந்த சிங்கம் இவங்களே பார்த்துட்டு இருக்கு. அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த சிங்கத்தையே வந்து பார்த்துருக்காங்க. அந்த சிங்கம் அவ்வளவு பெருசா இருக்கு. இவங்க கைய வைக்கிறாங்க. இப்ப அந்த சிங்கம் அப்படியே பார்த்துட்டே நின்று இருக்குது. நீயா அட்லஸ் அப்படின்னு அது வந்து பாக்குறாங்க. அதை சிரிக்கிறாங்க. இப்ப அந்த சிங்கமும் சுத்தி வருது. இந்த இடத்துல சரி அப்படின்னு இவருடைய பேத்தி அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். இப்ப வந்த பிறகுதான் எனக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு நாள் முழுவதும் அட்லஸ் நினைச்சிட்டே இருந்தேன். இப்பதான் அட்லஸ் நினைச்சிட்டு இங்க நான் உட்கார்ந்து இருந்தேன். இப்பதான் அட்லஸே வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னா, விடிஞ்ச பிறகு அட்லஸ் பயங்கரமா உரும ஆரம்பிச்சிருக்கு. அந்த அறையை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடிச்ச அடியில அங்க உள்ள கதவோட லாக்கு உடைஞ்சிருச்சு. ஆனா அங்குள்ள காவலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஹீட்டால, அதாவது பவர் அதிகமா வந்தா இது போல ஹீட் ஆகி இது மாதிரி வெடிச்சிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா உண்மை இதுதான். அது அவங்க போன பிறகு ரோசியோட ஞாபகத்திலேயே அது இருந்திருக்கு. அதனால அந்த கதவை வந்து திரும்ப திரும்ப அடிச்சிருக்கு. அது அடிச்ச வேகத்துல அந்த லாக்கு உடைஞ்சிருச்சு. அது நேரா வந்து வெளில வந்திருக்கு. சிங்கத்துக்கு அவர நினைவு சக்தியும் மோப்பாற்றலும் ரொம்பவே அதிகம். அதனாலதான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது பார்த்திருந்தாலும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கோம். அப்படிதான் அவங்கள பார்த்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு மோப்ப முடிச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அவங்களும் ஒரு நிமிஷம் கண்ணீர் விழுறாங்க. இப்ப அந்த சிங்கமும் அமைதியா அவங்களுடைய மடியில படுத்திருக்கு. இப்ப ஜானுடைய ஒரே நோக்கம், இப்ப இந்த சிங்கத்தை இப்படியே வந்து இங்கே விட்டு போக முடியாது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இவங்க 2 பேரையும் நான் பிரிக்க நினைச்சேன் அப்படின்னா இந்த சிங்கம் நம்மளை தாக்க நினைக்கும். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உடனடியா அவருடைய மிருகாட்சியால இயக்குனருக்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயமே அவர் சொல்றாரு. இப்ப அந்த இயக்குனரும் கோவப்படுறாரு. இது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். உடனடியா அங்கிருந்து சிங்கத்தை நம்ம அப்புறப்படுத்தணும், கொண்டு வரணும். எதா இருந்தாலும் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த சிங்கத்துக்கும் ரோசிக்கும் உள்ள தொடர்பு சொல்றாங்க. இப்ப அவர் சொல்றாரு, சரி ரோசிக்கு ஒரு விஐபி பாஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க எப்போ வேணாலும் நம்மளுடைய மிருகாட்சி சாலைக்கு அவங்க வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தை ரோசியிடம் சொன்ன பிறகு ரோசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு ரோசியும் அட்லஸ் சிங்கமும் சேர்ந்து மிருகாட்சி சாலைக்கு போறாங்க. இப்ப போகும்போது ரோட்ல உள்ள மக்கள் எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட கூட்டம் அங்க கூடிடுது. இப்ப அட்லஸ் சிங்கத்தோட கேட்டு பக்கத்துல இவங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போடப்படுது. இப்ப ரோசியும் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அந்த கூண்டுல அட்லஸையும் விட்டுறாங்க. அட்லஸ் திரும்ப திரும்ப உரிமிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கு. அவங்க கூட வந்து நெருக்கமா வந்து உட்காந்துக்குது. அவங்க கையை வைக்கும் போது இதுவும் கையை வைக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படியே கிடக்குது. அட்லஸ் மத்த பார்வையாளர்கள் எல்லாமே வந்து பாக்குறாங்க. அப்ப மட்டும் வெளில வந்து இருக்கும். ஆனா ரோசி அங்க வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியா அட்லஸ் சிங்கம் நேரா ரோசியிடம் பக்கத்துல வந்துடும். ரோசியிடம் ரொம்ப நெருக்கமா பக்கத்துல வந்து உட்காந்துருக்கும். அவங்களோட ஏதோ பேசுற மாதிரி அதுவும் வந்து உட்காந்துருக்கும். இப்ப ரோசி என்ன பண்றாங்கன்னா, புக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த சிங்கத்திடம் வாசிக்கிறாங்க. அதாவது நான் ஆப்பிரிக்கா போனேன், ஆப்பிரிக்காவில எப்படிலாம் மிருகத்தை வந்து நான் பாதுகாத்தேன் அப்படின்னு ஒவ்வொன்னையும் படிச்சு படிச்சு அட்லஸ் சொல்றாங்க. அட்லஸும் அவங்களோட மூஞ்ச பார்த்து பார்த்து அது வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படி அவங்களோட நாட்கள் ஓடுது. இப்பதான் அங்க எல்லோருக்குமே இந்த செய்தி வேகமா பரவுது. பல பேரு வீடியோ எடுத்து இணையத்துல பரப்புறாங்க. அது வேகமா வைரலாவும் மாறுது. இப்ப டிவி, தொலைக்காட்சி, மீடியா அப்படின்னு எல்லா பகுதியிலுமே ரோசி அட்லஸ் பத்தி தான் செய்தி வருது. இப்ப பல தொலைக்காட்சி நிறுவனமும் நிருபர்கள் பல பேர் வந்து ரோசியிடம் பேட்டி எடுக்க நினைக்கிறாங்க. ஆனா ரோசி அதெல்லாம் விரும்பல.
இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நான் பேச நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்லஸ் கூட உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி ரோசி தினந்தோறும் காலையில வருது சாயந்தரம் போறது அப்படின்னு வழக்கமா இப்படியே நாட்கள் நகருது. இப்பதான் ரோசிக்கு திடீர்னு வயது மூப்பு காரணமா உடல் எடை குறைஞ்சு நடக்கவே ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இந்த இடத்துல மழை பெய்யுது. மழை காலமா இருந்தாலும் உடம்பு பிடிச்சிட்டு அட்லஸ் சிங்கத்து கூட அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அட்லஸும் எதுவுமே பார்க்காம இவங்க கூட வந்து பக்கத்துல வந்து நின்று இருக்கோம். இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு மிருகாட்சி சாலை காவலர் அந்த ஜானு அதிகாலையில அந்த மிருகாட்சி சாலை திறக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்காரு. சுத்தி வந்திருக்கும் போதுதான் உன்னை கவனிக்கிறாரு. இப்ப அந்த சிங்கம் ஒரு மாதிரியா உருமல் சத்தம் கேக்குது. என்ன இப்படி கேக்குது, என்னைக்கு இல்லாம இப்படி வந்து வித்தியாசமா வந்திருக்கு அப்படின்னு அவர் கவனிக்கிறாரு. ஒரு விதமான படபடப்பு அவருக்கு வந்து ஏற்படுது. ரொம்ப வருத்தமாவும் சோகமாவும் அது உருமுறது போல உரிமையிட்டு இருக்கு. அன்னை நாள் முழுவதும் ரோசி வரல, மறுநாள் வரல, மூணாவது நாளும் அவங்க வரல. இப்ப ஜானுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது. இப்ப ரொம்ப சோகமா அட்லஸ் வந்து வெளில வந்து உட்கார்ந்துருக்கு. ரோசிக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களோட வீட்டை தேடிட்டு அவர் போறாரு. இப்ப ரோசி வீடு சாத்தி இருக்கு. அவர் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டு இருக்காரு. இப்ப அவரிடம் போய் ரோசி எங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. ரோசி கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வயது மூப்பு காரணமா தூக்கத்திலே இறந்துட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவரு சோகமா கேட்டு நிக்கிறாரு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய பேத்தி வந்து கதவு தட்டுறாங்க. கதவு ஓபன் ஆகல. இப்பதான் அவங்க போலீஸரை வச்சு கதவு ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அவங்களுடைய பாட்டி ரோசி இறந்துறத அப்பதான் அவங்க எல்லாருமே உணர்றாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஜானு கண்ணீர் விடுறாரு. ரோசி கூட பழகினது சில மாதங்கள் தான். ஆனா அவரோட மனதுல ஏதோ தெரியல ஆழமான வருத்தத்தை அவர் கொடுக்குது. ஜான் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நேரா மிருகாட்சி சாலைக்கு வர்றாரு. அட்லஸும் அவங்கள தேடி சுத்தி சுத்தி வந்துருக்கு. இப்ப அதை வந்து ஒரு நிமிஷம் பாக்குறாரு. அவருடைய மனது கேட்கவே இல்லை. இப்ப அந்த சேர்ல போயிட்டு அவர் வந்து அமைதியா வந்து உட்கார்றாரு. இப்ப அந்த சிங்கத்திடம் எல்லா விஷயத்தையும் அவர் பேசுறாரு. இது போல ரோசி வந்து இறந்துட்டாங்க, இன்னும் வரமாட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சிங்கமும் உரிமை தலையாட்டிட்டு இருக்கு. அவங்க எப்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்துட்டே வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனாலும் அவங்க வரல. அந்த ரோசி உட்கார்ந்த இப்ப ஜான் வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் இப்படியே வந்து உட்கார்ந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நாட்கள் ஓட அந்த சிங்கமும் இயல்பு நிலைக்கு திரும்புது. இப்பதான் ஒரு லாயர் வந்து உள்ள வர்றாரு. வழக்கறிஞர் எதுக்கு இங்க வராரு அப்படின்னு அவர் கவனிக்கிறாரு. இப்பதான் அந்த லாயர் சொல்றாரு, ரோசி ஒரு உயில் வந்து எழுதிருக்காங்க. அதுல அவங்களுடைய நிலத்தை வித்து 100 கோடி பணத்தை இந்த மிருகாட்சி சாலைக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதாவது இங்க உள்ள மிருகங்களுக்கு இந்த பணத்தை வச்சு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க. அதே போல அட்லஸ் சிங்கத்துக்கு மட்டும் தனி கவனம் எடுத்து அதை கவனிக்கணும் அப்படின்னு அது வந்து எழுதிருக்கு. முக்கியமா அட்லஸுக்கு அது இறக்குற வரை அதுக்கு ஸ்பெஷலான புதிய இறைச்சி, சுத்தமான தண்ணீர், சுத்தமான இடம் அப்படின்னு எல்லாமே அதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னும் அதுல வந்து எதிர்க்காங்க. இப்ப அதை பார்த்து ஜானும் கண்ணீர் விடுறாரு. இப்ப சரி அப்படின்னு அதே போல கொஞ்ச நாளாவது அந்த இடத்துல உள்ள அங்க உள்ள மிருகங்களுக்கு எல்லாமே நவீனமா கூடு கட்டி அவங்க எல்லாமே கவனிக்குது. ஆனா அட்லஸ்க்கு மட்டும் புதிய இறைச்சி, சுத்தமான தண்ணீர், அதே போல நவீன கொட்டகை கட்டி அட்லஸ அங்க தங்க வைக்கிறாங்க. நாட்கள் இப்படியே வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப அட்லஸ் பக்கத்துல ரோசியோட படமும் அட்லஸோட படமும் பொறிக்கப்பட்டு ஒரு கல்வெட்டு வந்து பதிக்கப்படுது. அது இன்னமும் அமெரிக்காவில் இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.